வணக்கம். நான் டாக்டர் ரம்யா. நான் இன்னைக்கு நாய் கடிச்சா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதை பற்றி இருக்கிற சில சந்தேகங்கள் மற்றும் தவறான கருத்துக்கள் பற்றி பேச போகிறேன். என் பெற்றோர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாய்க்கடிங்கிறது இந்தியாவில் ரொம்ப சாதாரண விஷயம். அப்புறம் நாய்க்கடினால் நாய்ட்டேந்து குழந்தை மனுஷங்களுக்கு ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸான இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நாய் கடிச்சிச்சுனாவோ இல்லை அல்லது ஸ்க்ராட்ச் பண்ணினாலோ அதுக்கு சில ஸ்டெப்ஸு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி ஃபாலோ பண்ணுறது மூலம் ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். அது பேர் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு வீட்டிலையே நாய் கடித்த உடனே நாய் கடித்த இடத்த நல்லா சோப் வச்சு சுத்தம் செஞ்சுட்டு ஓடுற டேப் தண்ணியில் அந்த இடத்த 15 நிமிஷம் தொடர்ந்து கழுவணும். இது நம்ம வீட்டிலையே பண்ணக்கூடியது, ரொம்ப முக்கியம். இதை ஃபாலோ பண்ணி அடுத்தது ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் இதுக்காக ஆன்டி ரேபிஸ் வேக்சின் அப்படிங்கிற ரேபிஸ் தடுப்பூசி போடப்படும். அது நாய் கடிச்ச முதல் நாளை 0 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அன்றைக்கி முதலாவது தடுப்பூசியும், அதுக்கப்புறம் 3ஆவது நாள், 7ஆவது நாள், அப்புறம் 14லேருந்து 28ஆவது நாளில் ஒரு முறை போன்ற நாட்களில் இந்த ஊசி போடப்படும். கூட சில குழந்தைகளுக்கு ஆன்டி ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அல்லது மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷனும் கொடுக்க தேவைப்படலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட சாதாரணமாக போடுற தடுப்பூசி ஒழுங்காக போடப்படாமல் இருந்திருந்தால் டிடி இன்ஜெக்ஷனும் தேவைப்படலாம். அடுத்து நம்ம இதை பற்றி இருக்கிற சில சந்தேகங்கள் மற்றும் தவறான கருத்துக்களை பார்க்கலாம். தெருநாய் கடிச்சாதான் நம்ம இதெல்லாம் பண்ணணும், வீட்டில் இருக்கிற நாய் கடிச்சா எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது, அது ஒரு தவறான கருத்து. வீட்டில் இருக்கிற நாய் கடித்தாலும் தெருநாய் கடித்தாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் வளர்க்குற நாய்க்கு தடுப்பூசி எல்லாம் கரெக்டாக போட்டிருந்தால் எதுவும் தேவையில்லைங்கிறது. வீட்டில் வளர்க்குற நாய்க்கு நம்ம தடுப்பூசி போட்டு அந்த நாயை ரேபிஸ் வராமல் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த தடுப்பூசி அந்த நாயை எவ்வளோ பாதுகாக்குதுங்கிறது அந்த நாயோட ஹெல்த்து மற்றும் அது அந்த எதிர்ப்பு சக்தி அந்த நாயில் உடம்புல எவ்வளோ நாள் இருக்குது போன்ற சில விஷயங்களாலும், ரேபிஸுங்கிறது ஒரு சீரியஸான இன்ஃபெக்ஷனுங்கிறதுனாலையும் நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் கடித்தாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். 3ஆவது, பப்பி கடித்தா எதுவும் தேவை கிடையாது, பெரிய நாய் கடிச்சாதான் ஆபத்து அப்படிங்கிறது. பப்பியும் ஒரு நாய் தான், அதுக்கும் ரேபிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பப்பி கடித்தாலும் பெரிய நாய் கடித்தா என்ன பண்ணுவோமோ அதே பண்ணுற மாதிரி இருக்கும். நாய்க்கடி மூலமாக தான் ரேபிஸ் பரவும், அதுதான் முக்கியமானது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் மற்ற சில மிருகங்கள், அதாவது ஆடு, மாடு, பூனை போன்ற விலங்குகள் கடித்தாலும் இது வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மிருகங்கள் கடித்தாலும் நம்ம இந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸை ஃபாலோ பண்ணணும். இது கடைசி ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த கான்ட்ரா இண்டிகேஷனும் கிடையாது. அதாவது கர்ப்பிணி பெண்களாக இருக்கலாம், ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களாக இருக்கலாம், யாருக்கு நாய் கடித்தாலும் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.